பிரெண்டூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாஜக தன்னுடைய கட்சியையும் கூட்டணியும் வலுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல ஒரு அஜெண்டாவை கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு பாஜகவுக்கு. இதுல தன்னுடைய கூட்டணி கட்சிகளை அரவணைத்து போகணும், அனுசரிச்சு போகணும் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்தையும் இங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் கூட்டணியில இருந்து விலகிட்ட பிறகு தென் மாவட்டங்கள்ல பாஜகவுக்கு ஒரு பெரிய அடி இருந்தது. இவங்களுடைய கனவு என்னவா இருந்தது அப்படின்னா, தென் மாவட்டங்கள்ல இவங்களை வச்சு நம்ம காய்களை நகர்த்திடலாம் அப்படின்னு. ஆனா நயினார் நாகேந்திரன் போக்குனால இவங்க 2 பேரும் வெளியேறிட்டாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற அந்த கூட்டணி கட்சிகளை கூட நம்ம இழக்க கூடாது அப்படின்றதுனால கூட்டணி கட்சியின் மேல இவங்களுடைய கவனம் இப்போ திரும்பி இருக்கு. இது ஆரம்பத்திலே பண்ணியிருந்தாங்கன்னா ஓபிஎஸ் வெளியேறி இருக்க மாட்டாரு, டிடிவி தினகரனும் வெளியேறி இருக்க மாட்டாரு. பாஜக இங்கதான் என்ன பண்ணிட்டாங்க, தப்பு வேலை பண்ணிட்டாங்க. இபிஎஸ் அப்படின்ற ஒருத்தர் உள்ள வந்ததுனால அவர் மேலேயே போக்கஸ்டா இருந்தாங்க. ஏற்கனவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணின்னு இருந்தாங்களே, எல்லா கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் உங்க கூட இருந்தாங்களே, அவங்கள விட்டுட்டீங்களே, புதுசா வந்து உங்களை பார்த்துட்டு பழைய ஆள் உங்களை விட்டுட்டீங்களே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பாஜக மேல இருக்கதான் செய்யுது. ஏன்னா அவங்கள நினைப்பாங்களே, பாஜக எந்த அளவுக்கு பண்ணிச்சு தமிழ்நாடுக்கு, ஆனா அப்ப கூட நம்ம கூட தானே இருந்தோம், தமிழ்நாட்டு மக்களின் வெறுப்பை சம்பாதித்து கூட நம்ம கூட தானே இருந்தோம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவரு இப்ப புதுசா வந்திருக்கிறதுனால அவரை நம்பின்னு எங்களை வந்து இவரு இவ்வளோ அவாய்ட் பண்றீங்களே அப்படின்ற ஒரு நோக்கத்துல டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் வெளியிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பாஜகவுக்கு ஞான உதயமே வருது, கூட்டணி கட்சிகளை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு. ஸோ இதுல பாரிவேந்தர், ஏசி சண்முகம், ஜி.கே. வாசன் போன்றவங்கலாம் இன்னும் இருக்கிறாங்க. ஜான் பாண்டியன் அவங்கலாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, வெளியே ஏறிட்டாங்க. புதிய தமிழகம் கட்சி அப்புறம் அவங்களாம் வெளியே ஏறிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இப்போ பாரிவேந்தர் கூட தமிழக வெற்றி கழகத்துக்கு கொஞ்சம் ஆதரவா பேசிட்டு இருக்கிறதா தகவல் இருக்கு. இன்னும் அவருடைய நிலைப்பாட்டும் அறிவிக்கவே இல்லை. இப்படியா இருக்கும் பொழுது பாமகவின் கதை மட்டும் இன்னும் தெளிவா தெரியல. நீங்க பாமகவை எடுத்துட்டீங்கன்னா ஐயாவும் சின்ன ஐயாவும் சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒரு அங்கீகார கடிதம் வந்தது. இதுல அன்புமணி தான் தலைவர், அவர் வந்து பொதுக்குழுவால் நியமிக்கப்பட்ட தலைவர், அவருக்கு பவர் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ஆபீஸ் கூட டி நகர்ல தான் இருக்குது அப்படின்லாம் தகவல் வந்து அன்புமணி தரப்புல இருந்து வெளிவிட்டாங்க. உடனே இது ஐயாவுடைய தரப்புக்கு கொஞ்சம் தோல்வி முகமா தான், இறங்கு முகமா தான் இருந்தது. உடனே அங்க இருக்கிற ஜி.கே. மணி போன்றவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, இது பொய்யான கடிதம், இதை குறித்து நாங்க தேர்தல் ஆணையத்துல நாங்க முறையிட்டு இருக்கோம், தேர்தல் ஆணையமும் ஏதோ தவறுதலா நடந்திருக்கு, இதை நாங்க மறுபரிசீலனை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அன்புமணி தரப்புல இருந்து பரப்பப்படுகிற இந்த தகவல் எல்லாம் பொய்யான தகவல் அப்படின்னு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்படியா இருக்கும் பொழுது இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாதான் இங்க கூட்டணிக்கு பலம் அப்படின்றத பாஜக ரொம்பவே நம்புறாங்க. ஏன்னா வட மாவட்டங்கள்ல பாமக ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா இருக்குது, நிஜமான உண்மை, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. அப்படி இருக்கும் போது வட மாவட்டங்கள்ல இவங்களை மீறி நம்ம ஜெயிக்க முடியாது, வாக்கு வங்கியை சமாளிக்க முடியாது அப்படின்றத பாஜக ரொம்பவே நம்புறாங்க. அதனால இப்ப இவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருந்தா எப்படி வாக்கு வங்கியை நம்ம சம்பாதிக்க முடியும்? ஏன்னா இப்போ அன்புமணிக்கு எதிராகவே முழுசா எதிராகவே மாறிட்டாரு ஐயா ராமதாஸ் அவர்கள். அன்புமணி எதிர்க்கிறது தான் அவருடைய நோக்கமா இருக்கு. அன்புமணி யாருக்கு சப்போர்ட் கொடுக்குறாரோ அவங்களை எதிர்க்கிற விதமா தான் ஐயாவுடைய மனநிலைமை இன்னிய நாள் வரைக்கும் இருக்குது. ஏன்னா குடும்பத்துல பிரச்சனை, கட்சியில பிரச்சனை, ஏகப்பட்ட குழப்பங்கள். ஏன்னா தன்னுடைய 2வது மணியுடைய இருக்கிற புகைப்படத்தை வெளியிட்டது அன்புமணி தரப்பு தான் அப்படின்றத ஐயா ராமதாஸ் அவர்கள், குடும்பத்துல பிரச்சனை, கட்சியை 2ஆ பிரிச்சாச்சு, ஸோ ஏகப்பட்ட பிரச்சனை, எல்லாத்துக்கும் காரணம் அன்புமணி தான், அன்புமணி எதிர்க்கிறது தான் என்னுடைய முழு நேர வேலை அப்படின்றத ஐயா ராமதாஸ் அவர்கள் உணர்றாரு. இதனால தான் தன்னுடைய மகனுக்கு மாற்றா மகளை கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு ஐயா ராமதாஸ் அவர்கள். இப்படியா இருக்கும் பொழுது வன்னியர் சமுதாயத்தின் கொடியை தன்னுடைய கார்ல கட்டினாரு ஐயா ராமதாஸ் அவர்கள், பாமக கூடிய கட்டளை. ஏன்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் இருக்கும் பொழுது இந்த வன்னியர் சமுதாயத்தை எப்படி கட்டமைச்சாரு, அதுல இருந்து பாமகவை எப்படி உருவாக்குனாரு அப்படின்றது வரலாறு. அன்புமணி அவர்களை கொண்டு வந்ததன் மூலமா பாமக எந்த அளவுக்கு வீழ்ச்சியில போனதும் அப்படின்றதும் வரலாறு. அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. 2001, 2006, 2011 தேர்தல் எல்லாம் பாமக எத்தனை சதவீதம் வாக்கு வாங்கி இருந்தது, எத்தனை எம்எல்ஏக்கள் உள்ள போயிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். ஆனா அன்புமணி வந்ததுக்கு பிறகு பாமக எந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கு, எந்த அளவுக்கு அங்கீகாரத்தை இழந்திருக்கு, மெயின் அதுதான், அங்கீகாரம் இழந்திருக்கு. பாமக மாநில கட்சின்ற அங்கீகாரத்தை இழந்திருக்கு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இப்படியா இருக்கும் பொழுதுதான் பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க 2 பேரும் பிரிஞ்சு வந்தா இங்க ஓட்டு செதறும், யாருக்கு ஓட்டு போறதுன்னு திணறுவாங்க. இப்போ அன்புமணி அவர்கள் பாஜகவுக்கு சப்போர்ட் கொடுக்கிறாரு.
ஆனா இருந்தாலும் அவர் மனநிலைமை இது வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்றது தெரியல. ஆனா உண்மையிலேயே பாமகவுக்கு தான் சப்போர்ட்டா இருக்கிறாரு. ஏன்னா இப்போ பாமகவுக்குள்ளதான் வரப்போறாங்க. ஏன்னா இப்போ பாமகவுல அன்புமணி தரப்பு மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. பாஜக கிட்ட இருக்கு. இவரு சுகாதாரத்துறை அமைச்சரா, ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கும் பொழுது ஏகப்பட்ட ஊழல் பண்ணியிருக்காரு, குற்றச்சாட்டு பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு ஃபைல் அவங்க கிட்ட இருக்கு. சோ இப்போ பாஜக விட்டு இவர் வெளியிட முடியாது, வேற வழியே கிடையாது. அன்புமணி பாமக பாஜக கூட தான் சேருது, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. இதற்கு முன்னோட்டமா தான் அன்புமணிக்கு ஆதரவா அங்கீகாரத்தை கொடுத்தது தேர்தல் ஆணையம் மூலமா. தேர்தல் ஆணையம் தலைவரா அங்கீகரித்து கொடுத்திருக்காங்க. நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தான், ஆனா தலைவரு அன்புமணி தான், பொருளாளர் திலகபாமா தான், பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் தான், கட்சி ஆபீஸ் டி நகர் தான், தேனாம்பட்டில டி நகர் தான் அப்படின்றத அங்கீகாரம் கொடுத்து தேர்தல் ஆணையம் ஒரு கடிதம் அனுப்புது. இது பாமகவில் இருக்கிற ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு கொடுக்கல. ஐயா ராமதாஸ் அவர்கள் செயற்குழு மீட்டிங்கை கூட்டு அதுக்கப்புறம் பொதுக்குழு கூட்டி எல்லா தகவல்களையும் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புனாரு. ஆனா இவங்களுக்கு வரவே இல்லை, இவங்களுக்கு வந்திருக்கு. இத முறையா பைலாவை காட்டி கட்சி விதிமுறைகளை காட்டி ஐயா ராமதாஸ் அவர்கள் தரப்பு என்ன பண்ணிருக்காங்க, கோரிக்கை மனு கொடுத்திருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்க, இதை நாங்க மறுபரிசீலனை செய்யறோம் அப்படின்றாங்க. சோ அன்புமணி அங்கீகரித்து தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருக்கு, கடிதம் கொடுத்திருக்கு. இந்த கடிதத்தும் பாஜக மூலியமா தான் வந்தது. அதனால இப்ப பாமக பாஜக கூட தான் சேருது, வேற எந்த வித மாற்று கருத்து இல்ல. ஐயா அவர்களையும் சமாதானப்படுத்தும் முயற்சியில பாஜக முழுசா இறங்கி இருக்கிறாங்க. ஏற்கனவே தைலாபுரத்துக்கு சைத துரைசாமி, ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவர்களா போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஐயாவை சந்திச்சு சமாதானப்படுத்தியிருக்காங்க. இப்ப இன்னும் அடுத்தடுத்த நாட்கள்ல ஐயாவை சமாதானப்படுத்த ஒரு குழு அமைத்து அவங்கள சமாதானப்படுத்துற முயற்சியில இறங்கி இருக்கிறாங்க. கூடிய விரைவில் பாமக ஒன்று கூடி பாஜக கூட கூட்டணி வைப்பாங்க, இதற்கு ஐயா ராமதாஸ் அவர்களும் சம்மதிப்பார் அப்படின்ற ஒரு பேச்சு ரொம்பவே அரசல் புரசலா டெல்லியில இருந்து வந்துட்டு இருக்கு. இதற்கான ப்ராசஸ் இறங்கி இருக்கிறாங்க. இப்போ அதிமுக ஒன்றிணைமா வேண்டாமா அப்படின்ற கவலை போயிட்டு பாஜகவுக்கு பாமக ஒன்றா இருக்கணும், ஐயாவும் சின்ன ஐயாவும் சேர்ந்து இருக்கணும். இவங்க சேர்ந்து வந்தாதான் நமக்கு பலம், சேராம வந்தா நம்மளுக்கு பலவீனம் அப்படின்றத பாஜக உணர்ந்ததின் காரணமா கூடிய விரைவில் ஐயாவை சமாதானப்படுத்தி அன்புமணி ஒரு சிலதெல்லாம் விட்டு கொடுக்கறதுக்கு அவரையும் என்ன பண்ணிருக்காங்க, சமாதானப்படுத்திருக்காங்க. அன்புமணி அவர்களும் ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுக்கறதுக்கு முன் வந்துட்டு ஐயாவை சமாதானப்படுத்தி தேர்தல் முடிகிற வரைக்கும், நீங்க தேர்தலுக்கு அப்புறம் எப்படியானா அடிச்சுக்கங்க பிடிச்சிக்கங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலை. தேர்தல் முடிகிற வரைக்கும் 2 பேரும் தயவு செய்து ஒன்னா இருங்க. அன்புமணிக்கும் சில கட்டளைகள்லாம் போயிருக்கு, எப்பா கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போங்க தேர்தல் வரைக்கும். ஐயா சமாதானப்படுத்தினா அவரு தான் பெரிய மனுஷன், அவருக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போங்க, ஐயாவையும் உங்களையும் ஒன்னா சேர்ந்து வாங்க, தேர்தல் முடிகிற வரைக்கும் ஒன்னா இருங்க, தேர்தலுக்கு அப்புறம் நீங்க எப்படி வேணா அடிச்சுக்கங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல பாஜக இப்ப சமாதானப்படுத்துற முயற்சியில இறங்கி இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அன்புமணி அவர்களும் சில விட்டு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் கட்டளைகள் போட்டிருக்காங்க. ஐயாவையும் நீங்க உங்களை சமாதானப்படுத்தி வாங்க, உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றதெல்லாம் ஐயாவை சமாதானப்படுத்துற முயற்சியில இறங்கி இருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயம் ப்ராசஸ் கூடிய விரைவில் நடந்து அன்புமணி அவர்களும் ஐயா ராமதாஸ் அவர்களும் கூடிய விரைவில் ஒன்னா சந்திப்பாங்க, சந்திச்சு கூட்ட அறிக்கை விடுவாங்க, பாஜக கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்றத அறிவிப்பு வரும் அப்படின்னு தகவல் வந்துட்டு இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.